different job roles in AWS cloud. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி cloud support associate, cloud support engineer, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தன் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா கூட ஆகலாம், இல்ல அசோசியேட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா ஆகலாம். எல்லாருமே அவங்களோட கெரியரை ஆக்சுவலா காலேஜ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட கெரியரை வந்து ஒரு கிளவுட் சப்போர்ட் அசோசியேட்டா தான் ஆரம்பிக்கிறாங்க மேக்ஸிமம். இப்ப அது வந்து ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் அது L4 தான் நான் நினைக்கிறேன், லெவல் 4 நினைக்கிறேன், எனக்கு தெரியாது எக்ஸாக்டா. ஏன்னா நான் அமேசான்ல வேலை செஞ்சது இல்ல, மோஸ்டா வேலையும் செய்ய மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளவுட் சப்போர்ட் அசோசியேட் லெவல்ல இருந்து அதுல லெவல் 2 இருக்கு. ஸோ கிளவுட் சப்போர்ட் அசோசியேட்டா ஒருத்தன் எப்படி ஆகுறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட நாலேஜ், டேட்டா ஸ்ட்ரக்சரோட நாலேஜ், அதுக்கப்புறம் அமேசானோட பிரின்சிபல்ஸோட நாலேஜ், அது ஏதோ 15 பிரின்சிபல் ஜென்ரலா கேட்பாங்க, அதை போய் தெரிஞ்சிருக்கணும். அது தவிர்த்து வந்து நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது தவிர்த்து ஏதாச்சும் கிளவுட் பேஸ்டோட அசோசியேட் லெவல் சர்டிபிகேஷன்ல எல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் சர்டிபிகேஷன் இருந்தா நல்லதுன்னு தான் போடுறாங்க தவிர அது முக்கியம், அது இருந்தே ஆகணும் அப்படின்லாம் போடுறது இல்ல. ஸோ கண்டிப்பா ஒரு ஃபவுண்டேஷனல் லெவல் சர்ட் வந்து நிறைய பேர் இப்ப எழுதுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரிக்வயர்மெண்ட்டை வந்து நான் நோட்டீஸ் பண்ணதுபடி 2020ல இருந்து தான் இந்த ரிக்வயர்மெண்ட்டை சேர்த்திருக்காங்க. 17-18 நான் காலேஜ்ல தான் படிக்கிறச்சு. அப்போ வந்து ஒரு கிளவுட் சர்டிபிகேஷன் ஃபவுண்டேஷன் லெவல்ல இருக்கணும், இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் எந்த ரிக்வயர்மெண்ட்டும் போடல. கொஞ்சம் லேட்டரா தான் ஆட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அமேசானுக்கே நல்லா தெரியும், நம்ம ஒரு சர்டிபிகேஷன் ஒண்ணு விட்டோம்னா எனக்கு நிறைய காசு வரும், அதை நிறைய மக்கள் எழுதுவாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலேயே அதை வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட்டா ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்ப கிளவுட் சப்போர்ட் அசோசியேட்டா இருந்து அதுக்கப்புறம் நீங்க கிளவுட் சப்போர்ட் இன்ஜினியரா டிரான்சிஷன் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நாள் ஒரு அசோசியேட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா ஆகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஏவா இருக்கிறது ரொம்ப நல்லது அமேசான் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல. பட் அதுக்கேத்த எக்ஸ்பீரியன்ஸ், அது தவிர்த்து உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிளவுட் சப்போர்ட்லயே வந்து உங்களுக்கு இல்லைன்னா கிளவுட் அசோசியேட்லயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் வேற இருக்கு. லைக் டிப்ளாய்மெண்ட் இருக்கு, லினக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெவாப்ஸ்னே தனியா கூட இருக்கு, அது தவிர்த்து டேட்டா இருக்கு, அது தவிர்த்து லினக்ஸ் அண்ட் ஓஎஸ் ரிலேட்டடாகவும் பொசிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான்லயே இருக்கு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா லிங்க்டினுக்கு போங்க, அமேசான் டாப்ல அடிங்க, வேர்ல்டு வைடுன்னு அடிங்க, எல்லா டெசிக்னேஷனும் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரொஃபைலுக்கு நீங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்க ப்ரொஃபைல் ஆல்ரெடி அப்ஸ்கில்டா இருந்தா அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா?